தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு முடிந்து மே 4ஆம் தேதி முடிவுகளுக்காக ஒட்டுமொத்த மாநிலமும் காத்திருக்கும் நிலையில் கோட்டையை கைப்பற்ற போவது யார் என்பதில் அதிமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இடையே ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவு சதவிகிதமும் 85% தாண்டியிருக்கும் நிலையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனிபெரும்பான்மை கிடைக்குமா என்பதில் அரசியல் நோக்கர்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சூழலில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தவிக தலைவர் விஜய் ஆகியோரின் பிரதிநிதிகளிடையே முதற்கட்ட பேக் சேனல் பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருப்பதாக கூறப்படுகிறது. நம்பத்தகுந்த வட்டாரங்களின்படி சென்னையின் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய இடத்தில் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. இதில் தவிக தரப்பில் மிக முக்கியமான இரு பெரிய தலைகளும் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமான ஒரு முக்கிய புள்ளியும் கலந்து கொண்டதாக தெரிகிறது. இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமையும் ஆட்சி குறித்த பிளான் பி என்று சொல்லப்படுகிறது. மேஜிக் நம்பர் சிக்கல். ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை விட சில இடங்கள் குறைவாக பெற்றால் தவிகவின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அதிகார பகிர்வும் இதில் அடங்கியுள்ளது. தவிக தரப்பில் இருந்து துணை முதலமைச்சர் பதவி அல்லது மிக முக்கியமான துறைகள் கேட்கப்பட்டிருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்கள்ல பேச்சு அடிபடுகிறது. கொள்கை இணக்கமாக இரண்டு கட்சிகளுக்குமே திராவிட கொள்கைகளில் சில மாற்றங்களை விரும்புவதாலும் ஆளுங்கட்சியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் இணைவதாலும் இந்த கூட்டணிக்கு வாய்ப்பு அதிகம் என கருதப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனித்து போட்டி என்று அறிவித்த விஜய் யாருடனும் கூட்டணி இல்லை என்பதில் உறுதியாகவே இருந்தார். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய சூழல் என்பது முற்றிலும் வேறானது. தமிழகத்தின் அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்கும் நோக்கத்திலும் இத்தகைய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று தவிகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கருதுகின்றனர். கடந்த 2021 தேர்தலில் நூலிழையில் ஆட்சியை இழந்த அதிமுக இந்த முறை எந்த ரிஸ்கும் எடுக்க தயாராக இல்லை. பாஜகவுடனான உறவில் சில சிக்கல்கள் நீடிக்கும் நிலையில் இளைஞர்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்றுள்ள விஜயின் தவிகவை அரவணைத்து செல்வது நீண்டகால அரசியலுக்கு பலம் சேர்க்கும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு கணக்கு போடுகிறது. தற்போது நடந்து முடிந்துள்ள பேச்சுவார்த்தை வெறும் முதற்கட்டமே. வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் தெளிவாக தெரிந்த பின்னரே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும். அதுவரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என இருதரப்புமே மௌனம் காக்கின்றன. இருப்பினும் இந்த ரகசிய பேச்சுவார்த்தை குறித்த தகவல் வெளியானவுடன் தமிழக அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஒருவேளை அதிமுக தவிக இணைந்தால் அது தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமையும் என்பதில் மாற்று கருத்துமில்லை. இதனையடுத்து இதுபோன்ற விஷயங்கள் அடுக்கடுக்காக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் மற்றொரு புறமோ அரசியல் விவாதங்கள் அதிகப்படியான கேள்விகள் எழப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது தேர்வுகளை நோக்கி, அதாவது வருகின்ற மே மாதம் நடைபெறக்கூடிய அந்த அறிவிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த முறை எந்த கட்சிக்கும் ஒரு வேளை தனிபெரும்பான்மை கிடைக்காமல் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வி அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பா பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்கள் எட்டப்படாவிட்டால் திமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகுமா என்ற விவாதம் அரசியல் பார்வையாளர்களிடையே அதிகரித்து வருகிறது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பே கூட்டணி ஆட்சி குறித்து காங்கிரஸ் தரப்பில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டன. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கட்சியின் முதல் அரசியல் மாநாட்டிலேயே ஆட்சி
ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. இதன் பின்னர் கூட்டணி கட்சிகள் தரப்பில் அதிகார பங்கு என்பது முக்கிய அம்சமாக பேசப்படத் தொடங்கியது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளும் தேர்தலுக்கு முன்பே தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கடந்த கால அரசியல் அனுபவங்களை எடுத்து காட்டி வரும் ஆட்சியில் தங்களுக்கும் உரிய இடம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2006 முதல் 2011 வரை நடைபெற்ற திமுக ஆட்சியின் போது காங்கிரஸ் ஆதரவுடன் அந்த ஆட்சி நீடித்தது என்பது அரசியல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்போது வெளியில் இருந்து ஆதரவு வழங்கிய காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் கோரவில்லை. ஆனால் தற்போதைய அரசியல் சூழலில் அதே நிலை தொடருமா என்பது பெரிய கேள்வியாகவே உள்ளது. இந்த முறை தேர்தலில் எந்த கட்சிக்கும் 118 இடங்கள் கிடைக்காமல் போன கூட்டணி கட்சிகளின் ஆதரவை கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஒருவேளை அப்படி நடந்தால் தேர்தலுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என பேசிய கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம் கேட்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். காங்கிரஸ் மட்டும் அல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் அமைச்சரவை பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக போன்ற கட்சிகளும் தாங்கள் வெல்லும் தொகுதிகளுக்கு ஏற்ப அதிகாரத்தில் பங்கு கோரலாம் என்று கூறப்படுகிறது. இப்படி பல கட்சிகள் அமைச்சரவை இடம் கோரினால் ஒரே கட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஆட்சியை விட பல்வேறு கருத்துக்கள் மோதும் சூழல் உருவாகும். இதனால் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தாமதம் ஏற்படலாம். அதற்குண்டான வாய்ப்பும் உள்ளது. ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்கும் போதே, சட்டம் கொண்டு வரும் போது பல கட்சிகளின் கருத்துக்களை ஒருங்கிணைப்பது சவாலாகவே மாறும். தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக பெரிய திராவிட கட்சிகள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த அனுபவம் தான் அதிகம். அந்த நிலைமையில் இருந்து மாறி கூட்டணி ஆட்சி அமைந்தால் அது தமிழக அரசியல்ல ஒரு புதிய சகாப்தத்தையும் மாற்றமாகவே பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பல கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு பெற்றால் ஒரே அதிகார மையம் என்ற நிலை மாறி பல அதிகார மையங்கள் உருவாகக்கூடிய அபாயமும் உள்ளது. இது நிர்வாக செயல்பாடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக மக்கள் நல திட்டங்கள் குறித்து பல்வேறு வியூகங்களும் எழுப்பப்படும், சிரமங்கள் உருவாகும் என அரசியல் நோக்ககர்களும் தெரிவித்து வருகின்றனர். இதற்கிடையில் தொங்கு சட்டமன்றம் என்ற சாத்தியம் இந்த தேர்தலில் அதிகமாக பேசப்படுவதற்கான முக்கிய காரணமாக தாவேகாவினுடைய வருகையும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புற வாக்குகளை தாவேகா பிரிப்பதால் பெரிய கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. மொத்தத்தில் இந்த தேர்தலில் 118 என்ற எண்ணிக்கை மிக முக்கியமானதாகவே மாறியுள்ளது. அந்த எண்ணிக்கையை எட்டும் கட்சி எளிதாக ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அந்த எண்ணிக்கை தவறினால் கூட்டணி அரசியல், அதிகார பங்கு, அமைச்சரவை இடங்கள் போன்ற பல சிக்கல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பும் உள்ளது என்கின்றனர். வியூவர்ஸ், இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் நீங்க தெரிந்து பலன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோடு மட்டும் இல்லாம அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான தமிழக அரசியல் களத்தை பற்றிய பரபரப்பான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற முடியும்.